ஹாய், நான் முட்டை தோசை தான் செய்ய போகிறேன். இந்த சட்னி வந்து கருவேப்பிலை துவையல் தான். கருவேப்பிலை, தேங்காய், புளி, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு செஞ்சேன். இந்த இது வந்து அதை மேலே போட்டுட்டு அப்படியே முட்டை உடச்சி வச்சுருக்கேன். முட்டை தோசை, கருவேப்பிலை சட்னியும் முட்டை தோசையும் தான் செஞ்சுருக்கிறேன். முட்டை தோசை என் பொண்ணு கேட்டுகிட்டே இருந்தா, அதனால் முட்டை தோசை கருவேப்பிலை சட்னி வச்சு செஞ்சாச்சு. முட்டை தோசை ரெடி பாருங்கள். இதுதான் எங்கள் வீட்டு முட்டை தோசை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கருவேப்பிலை சட்னியில் வந்து கொஞ்சம் புளி அதிகமாகிடுச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே. தோசையும் ஓகே.